கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 48 verse 17. I am the Lord your God who teaches you what is best for you, who directs you in the way you should go. ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம். புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. Many times we try to make decisions alone and end up worried, confused or hurt. பல நேரங்களில் நாம் நம்முடைய முடிவுகளை நாமே எடுத்து விடுகிறோம். அதனால் முடிவில் கவலை, குழப்பம் மற்றும் பல காயங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல முடிவெடுக்க சொல்லி நீங்கள் குழம்பிக் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ள காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன படிக்க வைக்கணும், அல்லது ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய வேலை காரியமாகவோ பிசினஸ் காரியங்களாகவோ ஏதோ ஒரு ஊழியத்தின் பாதையில ஒரு காரியமாக கூட இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறாரு, புரோஜனமா இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் ஒரு அன்பான தகப்பனாக, ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகப்பனாக அவர் நம்ம இடத்துல இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அவரோடு நடக்கும்போது அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம சரண்டர் பண்ணி அவர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம செவி கொடுத்து கேட்கும்போது நமக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியங்கள்ல நமக்கு வழி இதுதான், இந்த வழியில செல்லு என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாக இந்த நாளிலே அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பமாக சூழ்நிலையாக காணப்படலாம். ஆனா இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்துல கூட பாக்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5 அதிகாரம் 1-7 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவர் சைமன் அவங்க மீன் பிடிக்க அவர் கடலுக்குள்ள செல்லும் போது அவங்க முழுவதும் அவங்க முயன்றும் மீன்கள் கிடைக்கவில்லை. ஆனா கர்த்தர் அவங்க டைரக்ஷன் கர்த்தர் கொடுக்கிறாரு. அவங்க வலைகளை எல்லாம் எடுத்துட்டு காலையில வலையெல்லாம் கழுவும் போது கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறாரு, நீங்க வலைகளை ஆழத்துல போடுங்க, இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு ஒரு டைரக்ஷனை காட்டுறாரு. அவங்க அப்படி செய்த போது அங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 6 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது நம்மளுடைய எம்டினஸ் மாறும். ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ் ஆக கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, டுடே your life without God's direction can feel like endless striving with little results, but when we surrender our plans like Simon and follow his words, even our empty nets can be a testimony of overflowing blessings. Remember, when you obey and listen to his voice and direction, he will guide you and turn your emptiness into abundance and your waiting into a miracle. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஆலோசனைக்காய் காத்திருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தி ஆண்டவரே குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி அப்பா வழி இல்லாத இடத்துல வழி செய்கிறவராய் அப்பா காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.